எவ்ளோ தடவ நடக்கிறது? நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம். ஆனா லைஃப்ல வேற ஏதோ நடந்துடுது. அது போதும். நம்ம ரெகுலர் ரொட்டீன் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துல நம்ம ஃபுல்லா ப்ரோக்ராஸ்டினேஷன் மோட்ல போயிடுவோம். ரெகுலரா பண்ண விஷயத்த கூட பண்ண மாட்டோம். அண்ட் ஸ்லோலி வி கீப் ஃபாலிங் டீப்பர் இன்டு தட் ராபிட் ஹோல். ஆனா இன்னைக்கு இல்ல. டுடே ஐ எம் ரீஸ்டார்ட்டிங் அண்ட் ஒரு சிம்பிள் ரீசெட் ஐடியா ஷேர் பண்ண போறேன் டு ஹெல்ப் அஸ் கெட் பேக் ஆன் ட்ராக். அப்பா! கிளீனிங் பண்ண முடிச்சாலே, எவ்ளோ பெரிய ஒரு டாஸ்க் பண்ண மாதிரி இருக்கு. எல்லா ரீசெட் ரொட்டீன்லயும் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப நாளா இந்த டேபிள நான் யூஸே பண்ணலையா, இட் கலெக்டட் சோ மச் குப்பை. ஓ மை காட்! அது பார்க்கவே எனக்கு இன்னும் அவர்ஷன் தான் ஆயிட்டு இருந்தது தவிர, மோட்டிவேஷனே வரல டூ ஸ்டார்ட் சம்திங். வெல் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஹ எப்படி சொல்லறது? புக் கிளப் தான். நான் மார்ச் மந்தோட நம்மளோட மெயின் பிரையாரிட்டி வாஸ் ஸ்டார்ட்டிங் அ புக் கிளப் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட்ல 2nd மார்ச் அன்னைக்கே வீடியோ ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். பட் இட்ஸ் கோயிங் டூ பி அ பெய்ட் புக் கிளப். அதுக்கு நான் ரேசர் பேய அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க வெப்சைட்ல போய் என்னோட டீட்டெயில்ஸ், என்னோட கேஒய்சி எல்லாம் லாகின் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு போட்டிருந்தேன். பட் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 4 to 5 வொர்க்கிங் டேஸ் ஃபார் தெம் டூ ப்ராசஸ் அண்ட் அப்ரூவ்ன்னு. அங்கேயே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஏன்னா பேமெண்ட் கெட்டவே இல்லாம அந்த வீடியோவ நான் பப்ளிஷ் பண்ண முடியாது. அது ஒண்ணு ஆச்சா. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் இமெயில்ன்னு பார்த்தா, எதுவும் ரெஸ்பான்ஸே வரல. 1 வீக் ஆயிடுது. அப்போ நேத்து தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் கான்டாக்ட்ல சப்போர்ட் போய் சொன்னேன். இந்த மாதிரி 1 வீக் மேலே ஆயிட்டு. இன்னும் நீங்க அத அக்செப்ட் பண்ணலன்னு நேத்து அவங்களோட டீம்லேருந்து ஐ காட் அ கால். அண்ட் நான் என்னோட வொரீஸ்ன்னு சொன்னேன். அண்ட் தே செட் ஓகே தில் பி வொர்க்கிங் ஆன் இட் அண்ட் சீக்கிரமாவே அப்ரூவ் பண்றாங்களோ, இல்ல ரிஜெக்ட் பண்றாங்களோன்னு சீக்கிரமாவே சொல்றோம்ன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஐ கேனாட் பப்ளிஷ் தட் வீடியோ. ஹா, நான் 2nd அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 4th மார்ச் வரைக்கும் அப்லோட் பண்ணலான்னு நெனச்சிருந்தேன். பட் இட் குடன்ட் ஹேப்பன். ஸோ அது ஆகாததுனால ஐ வென்ட் இன்டு அ ப்ரோக்ராஸ்டினேஷன் மோட். ஓகே அது வரட்டும்னு சொல்லி அதுக்குன்னே காத்துட்டு இருந்து 2nd வீடியோ பத்தி பிளானே பண்ணல. அண்ட் தென் ஐ சிம்ப்ளி வென்ட் இன்டு அ ராபிட் ஹோல் ஆஃப் நாட் டூயிங் எனிதிங். சும்மா ஃபோன் பார்க்கறது இன்க்ரீஸ் ஆயிடுது. ஜர்னலிங் எதுவும் பண்ணல. என்னோட நார்மல் ரொட்டீன் லைஃபே ஃபுல்லா அப்சைட் டவுனா போயிடுது. பிகாஸ் ஓகே இப்போ வந்துரும். இன்னைக்கு வீடியோ போட்டுறலாம். அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கே வீடியோ போட்டுறலாம். ஏன்னா வீடியோ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ கூட ரெடியா இருக்கு. ஸோ பேமெண்ட் கெட்டவே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா போட்டுறலாம்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். அதே நெனப்புல வேற எந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. வேற எதுவுமே எடிட்டும் பண்ணல. அதே மாதிரி சும்மா டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என் ஒர்க்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட எனர்ஜிய ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தது. அந்த தாட்டே அச்சோ! நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோமே! என்ன இப்படி இருக்கோம்? அம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. ஸோ அதுதான் இன்னைக்கு ரீசெட் பண்ணறோம். ஹவ் வி ஆர் கெட்டிங் பேக் ஆன் ட்ராக், ஹவ் வி ஆர் ஸ்டார்ட்டிங் ஓவர்னா இந்த பர்ட்டிகுலர் விளாக். ஜர்னலிங். டெர்ம் ஹெவியா சவுண்ட் பண்ணும். ஆனா பேசிக்கலி ஒரு சிம்பிள் நோட் புக்ல நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ ஃபில்டர் இல்லாம எழுதுறது தான் ஜர்னலிங். ஜர்னலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கோட எக்ஸாம்பிள் தரணும்னா, நான் ஃபர்ஸ்ட் எதனால ஐ வென்ட் இன்டு ப்ரோக்ராஸ்டினேஷன்னு எழுதுறேன். ஸோ அதான் பேமெண்ட் கெட்டவே அப்ரூவ் ஆகாததுனால. அண்ட் அதனால எனக்கு என்ன தடங்கல் வந்துச்சு. லைக் புக் கிளப் டிலே ஆயிடுது. வேற எந்த ஒர்க்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் மார்ச்ல வர முதல் வீடியோ இதுதான். விச் இஸ் நாட் குட் ஆன் மை பார்ட் ஆஸ் அ கிரியேட்டர். ஸோ ரீசன்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது ஐல் ஆஸ்க் மை செல்ஃப், இஸ் திஸ் அண்டர் மை கண்ட்ரோல்? புக் கிளப் ஸ்டார்ட் பண்ணது எஸ். பட் பேமெண்ட் கெட்டவே நோ. ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? ஹவு கேன் ஐ டர்ன் திஸ் சிச்சுவேஷன்? இதெல்லாம் தான் புக்கில் எழுதுவேன். அண்ட் திஸ் பிரிங்ஸ் கிளாரிட்டி டு மீ அண்ட் திஸ் இஸ் ஜர்னலிங் டு மீ.
இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ வந்து ஒரு 4 கேட்டகரீஸ்ல டிவைட் பண்ணியிருக்கேன். லைக் ஈஸி டாஸ்க், போரிங் டாஸ்க், மஸ்ட் டூ டாஸ்க் அண்ட் ஃபீல் குட் டாஸ்க்ன்னு. ஒவ்வொரு கேட்டகரிலயும் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணாலுமே ஐ வில் கன்சிடர் திஸ் டே ஆஸ் அ வின். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா டாஸ்க்ஸும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அது நடந்தா கூட ஓகே, இல்லாட்டி கூட ஓகே. பட் 4 important tasks if I get it done by the end of the day today, I think we will be back on track. So first starting with வந்து ஈஸி டாஸ்க். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேல்யூமே முடிச்சிட்டோமானா இட் கிவ்ஸ் அஸ் த டோபமைன் ஹிட். இல்லை ஒரு ஈஸி டாஸ்க்ல ஆரம்பிச்சோன்னா அண்ட் வென் ஐ புட் த டெக் ஆன் த டாஸ்க், அது ஒரு மென்டலி அது வந்து தட் இஸ் ஸ்டிமுலேட்டிங் ஃபார் மீ. அந்த ஈஸி டாஸ்க் வந்து உங்களோட காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணது தான். ஒர்க் பண்ணாததுனால ஒரு 1 வீக்காகவே காமெண்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு ரிப்ளை த்ரூ ஃபோன். அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப் காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் த ஈஸி டாஸ்க் அண்ட் ஐ எம் செட்டிங் அப் அ டைமர் ஆஃப் 15 minutes. இப்போ வந்து அது 11:23. ஸோ ஒரு 11:35 வரையும் இந்த ஒரு டாஸ்க் பண்ணிவிட்டு ஐ வில் see. 11:35 சொன்னேன். பட் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுது. இட்ஸ் 11:49. ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணி முடிச்சதுனால லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த உற்சாகத்திலே பண்ணோன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்தது வந்து ஐ ஹாவ் டு எடிட் அ ஷார்ட் தட் ஹஸ் டு கோ டுடே ஆன் அவர் சேனல். இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி. ஸோ அந்த ஷார்ட்ஸை குவிக்காக எடிட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி இது மூலியமா மேபி ஐ ஆல்சோ ஷோ யூ ஹவ் ஐ எடிட் ஷார்ட்ஸ், எப்படி எடிட் பண்ணுறேன்னு கூட காமிக்கிறேன். நான் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து இன்ஷார்ட். எனக்கு எவ்ரிடே யூஸ் ஆகிறதுனால நான் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன். பட் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது இதில். ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி எல்லா ஃபுட்டேஜஸையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடிட். இங்கே வந்து என்னெல்லாம் ரிப்பீட்டேஷன் இருக்கோ, கட்ஸ் இருக்குது, வார்த்தை சரியாக சொல்லலை, கேப்ஸ் இருக்குது, இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த மாதிரி என்னெல்லாம் தேவையில்லாத திங்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்பேன். ஃபர்ஸ்ட் எடிட் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், நோ மேட்டர் ஹவு லாங் இட் டேக்ஸ், அடுத்த வர ரவுண்ட்ஸ் ஆஃப் எடிட்டிங்கில் வந்து கட் 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 இந்த ஜோனில் தான் இருப்பேன். இப்போ இந்த ஷார்ட்ஸை எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் அரவுண்ட் 3 minutesக்கு மேலே இருந்தது. எக்ஸாக்ட் டைமிங் ஸ்க்ரீனில் பாப் பண்ணுறேன். ஆனால் ஃபைனல் ஷார்ட்ஸ் நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 days பேக் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் ஷார்ட்ஸோட டியூரேஷன் வந்து 59 seconds தான் வந்திருக்கு. ஸோ ஐ சிம்ப்ளி கட் அ லாட் ஆஃப் லவ். நான் ரொம்ப பேசுவேன், ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ முடியுமோ கட் 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 பண்ணிக்கிட்டு வீடியோவை ஷார்ட், ஸ்வீட், காம்பேக்ட், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த மாதிரி வச்சுப்பேன். எடிட்டிங் ஆன அப்புறம் கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் வந்து 4 things தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வார்ம்த் அண்ட் சேச்சுரேஷன். ஒரு ஃபிக்ஸ் நம்பர் சொல்ல முடியாது என்னால். ஏன்னா நான் நேச்சுரல் லைட்டிங்கில் தானே ஷூட் பண்ணுவேன். ஸோ சன்னோட லைட்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோவில் தெரிகிற எஃபெக்ட்ஸும் டிஃபர் ஆகும். அதனால ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி என் கண்ணுக்கு பார்க்க எது அழகாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுப்பேன். So there are no fixed numbers, but yes, there are these just fixed settings that I used. இப்போ லாங் ஃபார்ம் வீடியோவாக இருந்தால் இங்கே எடிட் பண்ணிடுவேன், அதாவது இன்ஷார்ட்ஸ் ஆப்லேயே. ஆனால் ஷார்ட்ஸ் வந்து இங்கேருந்து எடிட் பண்ணி அடுத்தது எடிட்ஸ்ன்னு இன்னொன்று ஆப்பில் போய் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு போவேன். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமோட எடிட்டிங் ஆப். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மியூசிக் லிஸ்ட் கிடைக்கும் ஈஸியாக. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து இட் கோஸ் டு யூடியூப் ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ். ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டிங்கும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் எஸ், நோ, மேபி இது வந்து எனக்கு பாப் ஆகிற எஃபெக்ட் வேணும். அதனால அதை கட் பண்ணி அனிமேஷன் ஆட் பண்ணி எஃபெக்ட் போடணும். இட்ஸ் ஃபன் பட் நாட் ஈஸி. எல்லாமே ஒரு வேலை தானே, ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்திருக்கு தான். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடுறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours வேணும். ஸோ இமேஜின் ஃபார் லாங் ஃபார்ம் வீடியோஸ். அண்ட் வித் தட் நம்மளுடைய மஸ்ட் டூ டாஸ்க் ஆஃப் த டே இஸ் ஆல்சோ டன். போரிங் டாஸ்க் ஃபார் மீ இஸ் வீட்டு வேலை தாங்க. எடிட்டிங்கில் எஃபெக்ட்ஸ் போடுறது, அனிமேஷன் போடுறது, டெக்ஸ்ட் போடுறது, இதெல்லாம் ஐ ஃபைண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங்.
ஆனா சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி மடிக்கிறது, எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அதனால அந்த ஒர்க் எல்லாம் நான் அவுட்சோர்ஸ் பண்ணியிருக்கேன் டூ பி ஃப்ராங்க். ஆனா அக்கா வந்து ஒரு 1 வீக் லீவ். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம தான் பண்ணணும். பட் இட்ஸ் ஓகே. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே, பரவால்ல. இதுவே அம்மா இல்ல சித்தப்பா யாராவது இருந்தா அவங்களே மடிச்சிருவாங்க. என்னைய வந்து எந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா இன்னைக்கு பரவால்ல. எல்லா க்ளோத்ஸையும் மடிச்சுட்டு பெட்ல வச்சிருக்கேன். கிட்ஸ் வந்த அப்புறம் அவங்க வந்து அவங்களோட பிளேஸ்ல வச்சுப்பாங்க. அண்ட் ஸோ தட்ஸ் ஆல்சோ டன் ஃபார் த டே. அண்ட் வாட் பெட்டர் வே டு எண்ட் த டே வித் திங்ஸ் தட் வி லவ். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஜர்னல் வச்சுருக்கேன். அதில் வந்து புக்ஸோட ஃப்ரண்ட் கவர் பிரிண்ட் பண்ணி ஒட்டுவேன். ஸோ தட் ஒரு கிளான்ஸ்லேயே நம்ம என்னெல்லாம் புக்ஸ் படிச்சிருக்கோன்னு நோட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் ஒவ்வொரு புக்கோட கவர் பிரிண்ட் எடுக்க மாட்டேன். எப்போ ஒரு ஃபுல் பேஜ் ஆற வரைக்கும் புக்ஸ் சேருறதோ அப்போ தான் பிரிண்ட் பண்ணுவேன். டு பி காஸ்ட் எஃபெக்டிவ் as well as environmental friendly. ரீடிங் ஜர்னலில் என்னெல்லாம் ட்ராக்கர்ஸ் இருக்குது, எப்படி பிரிண்ட் எடுப்பேன், எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ லிங்க் தட் டூ இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள்லேருந்து புக்ஸோட ஃப்ரண்ட் கவர் இமேஜஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேன்வாவில் A4 சைஸ் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வாக்குக்கு கிளம்பியாச்சு. பொண்ணு வந்து பானிபூரி கேட்டா. ஸோ அது சாப்பிட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்து ஆற்றுக்கு வந்தாச்சு. ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் கட் அண்ட் ஸ்டிக் திஸ் நவ். அண்ட் கூடவே சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்துட்டே நம்ம பிரிண்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே ரீடிங் ஜர்னல்லையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் வந்து 6:22 ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, ஃபுல் டேயில் நமக்கு வந்து ஒரு 4 கேட்டகரி வச்சுருந்தேன். அது படி ஒர்க் பண்ணதுனாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக முக்கியமாக பண்ண வேண்டிய காரியமும் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, கோடிங் டாஸ்க், அந்த மாதிரி எது நமக்கு பண்ண இஷ்டம் இல்லையோ அது கூட நம்ம பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி டே மைண்ட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ரீடிங் ஜர்னல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் மை டே. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீடிங்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஜர்னல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது இன்னுமே இட்ஸ் சம்திங் தட் ஐ ஆப்சல்யூட்லி லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மை வைண்டிங் டவுன் டைம். அதனால இப்போ இது வெட்டிக்கிட்டே இருக்கும்போது ஐ ஆல்சோ எதுக்கு நான் இப்போ பேச வந்தேன்னா, பிகாஸ் ஐ ஆல்சோ ரிசீவ் த பார்சல் ஜஸ்ட் நவ் அண்ட் ஐ எம் பிளஷிங் அண்ட் ஸ்மைலிங் அண்ட் வாட் நாட். ஏன்னு உங்களுக்கு காமிக்கணும். பார்சலை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இது என்ன இருக்க போகிறது இதுலேருந்து. ஸோ எஸ், நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோம், புக்ஸு தாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா these are செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். ஸோ பேஸ்மெண்ட் புக் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. அது வந்து சிந்துஜா மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ நினச்சி பார்த்தா ஷோ ஏன் அவங்க வீடியோ பார்த்து நான் எடுத்து, ஏன்னா இப்போ அவங்க ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் புக்ஸாக வாங்கி தள்ளுறேன். பட் கிரேட் டீல்ஸ் அவர்கிட்ட. ஏன்னா ப்ரைஸ் அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்னால தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இருக்குது. பேக்கேஜிங் எவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் அவர்கிட்ட எப்படி வாங்குவேன்னா, நான் லைக் மந்த்லி 2 or 3 புக்ஸ் வாங்குவேன். இந்த புக்ஸ் வந்து இதுலேருந்து 2 புக் வந்து ஆக்சுவலி ஜான்வரி எண்டில் வாங்கியிருந்தேன். நான் ஆஸ்க் ஹிம் டு ஹோல்ட் இட் வித் ஹிம். ஸோ ஒரு 2-3 புக்கு ஒன்றா ஆனதுக்கப்புறம் ஷிப்பிங் பண்ணலாமே, இல்லை ஒவ்வொரு புக்குக்காக நம்ம ஷிப்பிங் பண்ணும்போது அது அடிஷ்னல் சார்ஜஸ் வருது. அதனால ஐ ஆஸ்ட் ஹிம் டு ஹோல்ட் த புக்ஸ் வித் ஹிம். அண்ட் ஒரு செட்டாக வந்த அப்புறம் ஷிப்பிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மந்த் ஒரு 2 புக்ஸ் வாங்கினேன். லாஸ்ட் மந்த் ஒரு 2 புக்ஸ் வாங்கினேன். அது இப்போ 3 புக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு புக் அவர் வச்சுருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் லாட்டில் வேறு ஏதாவது வாங்கும்போது அதை அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்கின புக்ஸ் என்னென்னா, த லிட்டில் காஃபி ஷாப் ஆஃப் காபுல். வந்து இந்த ஆப்கானிஸ்தான், சுதான் அண்ட் இந்த பாவப்பட்ட மாதிரி கண்ட்ரீஸோட ஸ்டோரிஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வுட் பி ஒன் சச் ரீட்ஸ். ஒரியாவில் எழுதின புக் விச் வாஸ் ட்ரான்ஸ்லேட்டட் தென் டு இங்கிலீஷ். ஐ திங்க் இந்த புக்கு படித்து நான் ரொம்ப அழுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக். அஃப்கோர்ஸ் எந்த கதையும் எனக்கு தெரியாது, நான் ரிவ்யூஸும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வெரி பாப்புலர் புக், கோல்டு மெட்டீரியல். இதோடது வந்து கொஞ்சம் பைண்டிங் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் லைக் திஸ் ஒன். இதை நான் கடையில் பர்சனலாக பார்த்துருந்தேன்னா வாங்கியிருக்க மாட்டேன். இந்த மந்த் இந்த 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். படிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. இந்த மீன்வைல் நம்ம யூடியூப் வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு கட்டிங் மேலே முடியலாம். Miss Amy.
opinion is I would obviously argue that A&E is actually a very I will never ever get sick of defending this company because it has completely changed my life. இந்த கிரியேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வந்து எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நம்மள ஏமாத்துறாங்க. எப்படி இந்த ஏவான், டப்பர்வேர் இந்த மாதிரி கம்பெனிஸ், எம்எல்எம் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்னு அவ வீடியோஸ்ல ப்ரூஃபோட சொல்லுவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க அ டே இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து ஐ கன்சிடர்ட் இட் ஆஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டேஸ். நான் நினச்சது எல்லாம் நடந்தது. பிரிண்ட் அவுட் எடுக்கிற சாக்கில் ஈவினிங் வாக்குக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ரீடிங் ஜர்னல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை அப்டேட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஐ ஆல்சோ காட் டைம் டு டூ கேரி ஃபார்வர்ட் த என்ன சொல்கிறது பேர் லிட்டில் புக் பாக்ஸஸ் மேபி that would be the right term. ஸோ அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, லைக் ரிலாக்ஸ்ட். நல்லா போச்சியா நாள். எனக்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸும் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு பிடிச்சமான திங்ஸும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் வி ஆர் பேக் ஆன் டு அவர் ரொட்டீன். வி டிட் ஜர்னலிங், வி டிட் வாக்கிங், வி டிட் ஒர்க் டுடே. அண்ட் இப்போ பிளான் பண்ணதுனால அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஐடியாவும் கிடச்சிது. ஸோ இன்னும் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு சூப்பரான திங் பண்ண போகிறேன், விச் இஸ் டு கெட் பேக் டு ரீடிங். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, லாஸ்ட்டாக நான் வந்து ஃபேண்டசி ஜான்ரா வந்து ஹாரி பாட்டர், ட்வைலைட் அதுதான் ரீட் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து அந்த க்ரூவல் பிரின்ஸ் அந்த சீரீஸ் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அது ஸ்டார்ட் பண்ணேன். க்ரூவல் பிரின்ஸ் மாத்திரம் ஒரு புக் மாத்திரம் தான் படித்தேன். ஆனால் எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே வரல. தட் வாஸ் ஆவரேஜ். பட் ஓ பாய், ஐ எம் ஹோப்ட், லிட்ரலி ஹோப்ட் டு திஸ் பர்டிகுலர் சீரீஸ். ஆல்ரெடி 2 புக் படிச்சு முடிச்சிட்டேன் 3 டேஸில். கேன் யூ நாட் 3 டேஸ், லைக் 5 டேஸில் 2 புக் படிச்சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ 3rd புக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஒரு 60 பேஜஸ் ஐ எம் இன்சைட் இட், ஐ திங்க். வாட் சீரீஸ்! நான் ஒரு ஃபேண்டசி ஜான்ராவோட ரேபிட் ஹோலில் இப்படி போய் விழுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. Oh my god, it has dragons, it has magical creatures with magical properties, there is drama, there is thrilling, there is mystery, there is love, there is compassion, there is enmity. Every single emotion ஆத்தர் வந்து அந்த புக்கில் பேக் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி நம்ம வந்து ஒரு சீரீஸ் படிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்லோவாக போகும், செகண்ட் பார்ட் ஆவரேஜாக இருக்கும், தேர்ட் பார்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ்வலாக நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டோரி பில்டப் ஆகணும்ல. ஆனால் இந்த புக், ஓ மை காட், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடக்கிற காம்படிஷன்லேருந்து, செகண்ட் பார்ட்டில் நடக்கிற ட்ராமாலேருந்து, இப்போ தேர்ட் பார்ட்டில் வரைக்கும் என்னால் நிப்பாட்டவே முடியல. அவ்வளோ கண்டினியூஸாக நான் இந்த சீரீஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ தேட் இஸ் வாட் ஐம் கோனா டூ நவ். அண்ட் த பெஸ்ட் பார்ட், இது கிண்டல் அன்லிமிட்டெடில் ஃப்ரீயாக இருக்குது. சொன்னால் நம்புவீங்களா? இந்த மாதிரி புக்ஸ் அன்லிமிட்டெடில் ஃப்ரீயாக இருக்குன்னா மந்த்லி கட்டுற 169 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ருபீஸ் வந்து டோட்டலி வசூல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ நவ் அண்ட் ரீட் இட். வாட்ஸ் த டைம் நவ்? இப்போ வந்து 7:03 ஆகுது. ஸோ ஐ ஹேவ் 1 more hour. ஸோ இப்போ போய் படிச்சுட்டு I'll see you soon in yet another video. Until then, you were watching me restart, reset, and start over in my routine life. Hope there was some takeaway from this video. In another video, this is Sushma signing off. Take care. Bye-bye.